We're sorry, the number you have dialed is not in service at this time. சொல்லுங்கண்ணா. ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கேண்ணே. இதோ கிளம்பிட்டேண்ணே. நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டேறானுங்க. சே, சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய். தீர்க்கின்ற மருந்தல்லவா மண் பொன்மேலே. சொல்லுமா. ஷாஜகான், என்னப்பா பண்ணுற? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் எழுதிட்டு இருந்தேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. என்ன சாப்பிட்ட? அக்கா பிரிஞ்சு செஞ்சாப்பா. பசங்க என்னப்பா பண்ணுறாங்க ரூமில்? எல்லாரும் வேலைக்கு போயிருக்கிறாங்க. பத்திரமா இரு, வேலை வேலைக்கு சாப்பிடு. சரிம்மா. சரிப்பா, வச்சிடவா? ஹலோ, என்னய்யா பண்ணுற? சும்மா தான்ப்பா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்யா. பசங்கள்லாம் இல்லையாப்பா? எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. தம்பி என்ன பண்ணுறான்? மாடு கட்ட போயிருக்கான்ப்பா. மாடு கணுகுட்டிலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குப்பா. தம்பிக்கு அக்கௌண்ட்டில் காசு அனுப்பியிருக்கேன் பாரு, எடுத்து கொடுக்க சொல்லு. சரிப்பா. பார்த்து பத்திரமா இருங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ பத்திரமா இருப்பா. சரி. சரிப்பா, வச்சிடுறேன். ம் அண்ணா, நான் சார்லஸ் பேசுகிறேன். சொல்லுப்பா சார்லஸு. இப்போ தான் உன்னை நினச்சிருந்தேன். உனக்கு ஆயுஷ் 100பா. அட போன, நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு எதுக்கு நான் ஆயுஸ் 100? என்னப்பா சொல்கிற?
உன் விஷயமா தான் ஊர் ஊர் அழிஞ்சுனுக்க. எனக்கு பார்க்க ஒரு பொண்ணு கூடமா உங்களுக்கு கிடைக்கல? என்னப்பா பண்ணுறது, பொண்ணுங்களை எதிர்பார்ப்பே வேற மாரி இருக்கு. ஆ, உனக்கு வேறு வழுக்க மண்டியாக இருக்கு, நீ வேற வாடகை காட்ட ஓட்டுற. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, உனக்கு பிடிச்ச பொண்ணை எதிர்பார்க்கற நீ வேற. அண்ணா, எனக்கு பிடிச்ச பொண்ணு தான் இல்லைண்ணா. என்னை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா எனக்கு போதுண்ணே. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, உனக்கு ஏற்ற மாதிரியே நல்ல பொண்ணா பார்த்து முடிச்சு வைக்கிறேன். அஜின் படாத, வெயிட் பண்ணுப்பா. சரிப்பா, கோச்சிக்காத. செலவு காசு இல்லை, ஒரு 1000 ரூபாய் போட்டு விடு. அண்ணா, 2 நாளைக்கு முன்னாடி தானே 1000 ரூபா அமிச்சேன். ஒரு ஊருக்கு வர சொல்லிக்கிறாங்க பொண்ணு விஷயமா, போயினுக்கேன். போயிட்டே உனக்கு நல்ல பேர சொல்கிறேன். சரிண்ணா, அனுப்புகிறேண்ணே. ஓத்தா, இவன் பொண்ணு பார்க்குறானோ இல்லையோ, இவனுக்கு காசு கொடுக்கறதுக்காகவே நம்ம ஆட்டோ ஓட்டணும் போலவே. சே, பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது. காக்கா காக்கா இந்த பையன் எங்கே ஸ்பானாக போட்டான்னு தெரியலையே, தேட வேண்டியதாகுது. நான் என்னண்ணா தேடுற? என்னடா 21 23 ஸ்பானர் இருக்கானோ? என்னடா காயிலங்கல்ல போட்டு எதனா வாங்கி துண்டியாண்ணா? நோ, என்னண்ணா நீ எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்லுங்கிற? எங்கன்னா போட்டு என்னையே கேட்குற நீ? நான் தோக்குது பாருண்ணா. டேய், அந்த வண்டியை இன்னைக்கு முச்சாகணும்டா. சில்லண்ணா. வேலை நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கூடா. சரிண்ணா சரிண்ணா. நான் வேலையை விட்டு நின்னாலும் உனக்கு யூஸ் ஆகும். ஹலோ, எங்கண்ணா இருக்கீங்க? நான் லீவ் வேண்டாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? நீங்களே சொல்ல உங்களாம லீவ் எடுக்கிறீங்க. இப்போ மட்டும் சொல்ல, இதே தான் எப்பவுமே சொல்லிக்கிறீங்க. உன்னால் நான் அவன்கிட்டலாம் திட்டு வாங்கினுக்கிறேன். என்ன, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீ திரும்பி இதே வேலை பண்ணீங்கன்னா நீ வேறு வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இவ வேற. ஹலோ, சொல்லு. என்ன பண்ற? சும்மா தான் டீ குடிக்க போகிறேன். சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லை, இப்பதான் டீ போடுறேன். சரி. ஆமா, உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? நான் காலையில பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்கேன், உங்க அம்மா என் மேல குண்டான் எடுத்துட்டு வந்து என் மேல போடுற மாதிரி போடுறாங்க. சரி விடு, தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க. அதானே, நீ என்னைக்கு தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க? உங்க அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருக்க. உங்க அம்மாவை விட்டு கொடுக்காம தானே பேசியிருக்க. ஏய், நான் எப்படி எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணேன்? ஒரு நாளாவது கேட்டிருப்பியா, ஏமா இப்படி பண்றேன்னு? அவளும் நம்மளை நம்பி தானே வந்திருக்கான்னு சொல்லிட்டு. நேத்து வந்ததுங்கெல்லாம் இன்னைக்கு தாயா இருக்குதுங்க. ஆனா கல்யாணம் ஆகி வந்து 5 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு புள்ள குட்டி கூட இல்லைன்னு சொல்றாங்க. இது மாதிரியே தான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி என்னை குத்தி குத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மா பண்றது ஏதோ சரியில்லை, சொல்லிட்டேன். ஏம்மா தாயே, தயவு செஞ்சு போனை வச்சிரு. எங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் நடுவில் மாட்டி நான் படுற பாடு இருக்கே. டைம் ஆயிடுச்சு, போனை வச்சிரு.
எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1 அதோட அருண் பிரகாஷ் தொடர்ந்து பேசினாரு. மீண்டும் வாழ்க்கையில மாற்றங்கள் வரதானே செய்யும். நல்ல ஜாப் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அவகிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்காம செய்ய மாட்டேன். அவ கொஞ்சம் அந்த இதை எடுத்து கொடுத்துறோம். அவனும் அப்படிதான். முன்னாடி இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்க, நான் வேலை பார்த்தேன்டி. என்ன பண்ற? ஒவ்வொரு விஷயத்திலயும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதான் சொன்னேனே நான் வேலை பார்த்தேன்னு. சாப்பிட்டாச்சா? எல்லா நான் பசங்களும் சாப்பிட்டேன். பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கா? பாப்பா சாப்பிட்டுன்னு இருக்கா. எங்கள் அண்ணனோட ஒய்ஃப் தான் ரொம்ப ஏதாவது சொல்லி எனக்கு திட்டிக்கிட்டே இருக்காங்க. பாப்பாவையும் ரொம்ப திட்டுறாங்க. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நான் முன்னாடியே சொன்னேன் உங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போவாதுன்னு சொல்லிட்டு என் பேச்சை கேட்காம போனேன். இப்போ நீயே அனுபவி. எனக்கு வேலை இருக்கு, வச்சிடுறேன். ஒரு ஏக்கம் இருக்கும். அதனுடைய ஒரு ஆரம்பிக்கலாமா? சரக்கு அடிக்கிறதுனாலே ஒரு தனி சுகம். போதும் 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 போதும். என்னடா எப்படா போகுது? நல்லா தானே போகுது. வாழ்க்கையை கேட்டேன்டா. பெருசுங்கடா ஆகுது. உள்ளதானா இருக்காரு? உள்ளையா? ம். உள்ள என்ன பண்ணுது? கூப்பிடுங்க கூப்பிடுங்க. யோ பெருசு, வெளியே வாயா. உள்ள என்னையா பண்ற? ஓ, அந்த ஆளை வேற ஏன்னா கூப்பிடுற? அவன் ஏற்கனவே ஸ்டடிஸை தின்னு தின்னு தீர்த்துருவான். இவனை பாரு. ஐயோ, என்னண்ணா இப்படி சொல்கிறான்? அவன் சும்மா விளையாட்டு சொல்றான்டா. பெருசோட பெரிய சைடிஸ் என்னடா இருக்கு? இப்ப சைடிஸ் தானே வேணும். பெருசு பெருசு, டேய் இந்த கருமத்தை விட்டு தொலைங்களாண்டா. யோ உக்காரியா. இரவானாலே உங்கள் இம்சை தாங்க முடியவில்லை ஐயா. இதை விட்டால் நான் தொலைந்து விடுவேன் ஐயா. இவர் ஒரு புலவர். நீ சரக்கு தானே அடிக்க வந்த. நீ சைடிஸ் தானே சாப்பிட வந்த. நீ சரக்கு அடி, நீ சைடிஸ் சாப்பிடு. சாப்பிட்டா போச்சு. டேய் தமிழ், நீ பெரிய ஆளே ஆகிட்டோன்னா எனக்கு ஒரு கார் மட்டும் எடுத்து கொடுத்துறான். காரு என்னென்ன காரு? ஃப்ளைட்டே வாங்கிடலாம். மஜாடா. டே மெக்கானிக்கு, நீ கேட்டதெல்லாம் அவனுங்க உனக்கு செய்வானுங்க. எனக்கு நீ என்ன செய்ய போற? உனக்கு செய்யணும்னு நினச்சா செய்வனு தான் செய்யணும். என்ன ராஜா? அது இல்லை பேசு, உனக்கு கல்யாணம் பண்ணி நான் செய்முறை செய்யணும்னு சொன்னேன். இதுக்கு நீ எனக்கு செய்வினியே செஞ்சுட்டு போலாம்டா. சார்ஜுங்கடா. ஏதோ முக்கியமான காலில் மேலே போனானே. அவன் ஃபோனுன்னு பேசின்னு இருக்கான்டா. டேய் எங்கே போகிற? ஃபோன் கால் வருது, பேசிட்டு வந்துடுறேன். சரி, சார்ஜ் அமுச்சு விடு. சரி வர சொல்கிறேன். வாடா டைரக்டரு, வந்து உக்காரு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வர. ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு ப்ரொடியூசர் தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். ஒன்றும் ஓகே ஆகிற மாதிரி தெரியல. என்ன பண்ணுறதுனே புரியல, ஒரு மாதிரி இருக்குது. அவன் வாழ்க்கையில் 1008 கஷ்டத்தில் இருக்கிறான். என்ன 1000 பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு என்னடான்னா இதான் பிரச்சனையாக இருக்குது. உன் கஷ்டம் எனக்கு தெரியுது. இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணுறோம், ஃபுல்லாக டான்ஸ். வைபை கேளு. அடுத்த ஆட்டமா? ஐயோ, எங்களுக்கு தண்ணியில கண்டமில்ல, எங்களுக்கு ஜாதி மதம் இல்ல.
தம்பி பார்த்து வர மாட்டீங்களாப்பா? யோ நீ பார்த்து வர மாட்டேயா? ஒத்த பார்த்து வர மாட்டேன். அம்மால தருதலைங்க, இதுங்க தப்பா வந்துட்டு நம்மளை திட்டு போதுங்க. அம்மால சை. உலகினி மிக உயரம் மனிதனின் சிறு இதயம் நினைவுகள் பல சுமக்கும் நிஜத்தினில் எது நடக்கும் ஹலோ, சொல்கிறா. எங்கடா இருக்க? ஒரு ப்ரொடியூசர் தான்டா பார்க்க வந்தேன். சாப்பிட்டியா இல்லையா? ஆ சாப்பிட்டேன். டேய் உண்மையே சொல்லு, சாப்பிட்டியா இல்லையா? நிஜமாக சாப்பிட்டேன்டா. சரி, போன வேலை என்னாச்சு? என்ன ஆச்சு, அதே இதுதான். பார்க்கலாம்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. என்ன புதுசாக சொல்கிற போகிறாங்க? சரி விட்ரா, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தானே இருக்குது, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று. உனக்குன்னு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாரா? ம். சரி, அக்கௌண்ட்டில் காசு போட்டு விட்ருக்கும் பாரு, வரும்போது சாப்பிட்டு வந்துடு. எதுக்குடா இப்போ காசு? என்கிட்ட இருக்குது, ஏற்கனவே நீ கொடுத்தது. எப்படியா இருந்தாலும் ஃப்யூச்சரில் பெரிய டைரக்டர் ஆகிடுவேன், அப்போ பார்த்துக்க மாட்டியா? கண்டிப்பாடா, என்னோட படத்தில் நீ தான் ஹீரோ. ம், சரி சரி, பார்த்து வா. ஹலோ, என்னடி பண்ணுற? சாப்பிட்டியா? எங்கடி இருக்க? இரு அம்மா கூப்பிட்றாங்க. ஹலோ பொண்டாட்டி, என்னடி செல்லம் பண்ணுற? மாமா உன்னை தான் நீ பார்க்க வந்துட்டே இருக்கேன். ஃபோனை எடுக்கவே மாட்டானுங்க. நோ, எங்கண்ணா இருக்கிற? டைம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. இது லீவா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியார் கூமா தெரிதா? இல்லை நீ வேற வேலை பார்த்துங்க. எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணதே தெரியாது. அம்மா நைன் அடிச்சுட்டே இருப்பான். ஏய், உனக்கு அறிவுக்குதா இல்லையாடி? எத்தனை முறை ஃபோன் பண்ணுவேன்? ஃபோன் எடுக்கலாம், வேலையா இருக்கான்னு தெரியாதா? இருக்கிற பிரச்சனை நீ வேற. நீ அப்பாவாக போற. இல்லை கேட்கல. நீ அப்பாவாக போற. அதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீயே எடுக்கவே இல்லை. சரி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். சரி, வச்சிடுறேன். என்னண்ணா சோகமாக இருக்கா? என்னாச்சு?
வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரிலடா, வெறுப்பாக இருக்கு. விடுண்ணே, சில நாள் அப்படி தான் இருக்கும். எல்லாம் ஒரு நாள் சரியாகும். அன்னைக்கு சவாரியில் ஒரு பையன் வந்தான்டா, 11வது 12வது தான் படிப்பான். ஒரே நேரத்தில் 3 பொண்ணுங்கிட்ட பேசினு வரான்டா அவன். செம்ம கடுப்பாயிடுச்சு. இப்படிலாம் இருந்தால் எனக்கு எப்படா பொண்ணு கிடைக்கும் இவனை மாதிரி ஆளுங்களால? விடுண்ணே, அதுக்குன்னு அந்த வயசு பொண்ணுங்களாம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நேடா நீயுமாடா? என்ன, சில நல்ல விஷயம்லாம் பொறுமையாக தான் நடக்கும். போடா, இப்படி சொல்லியே 40 வருஷம் ஓடிச்சு. பார்த்துக்கலாம் என்ன. ஹலோ, நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன்டி, ஒரு ப்ரொடியூசரை பார்க்க. நானே பார்த்துட்டு கூப்பிட்றேன், ஓகேவா? நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேண்ணா, நீயே வந்துட்ட. இருப்பா, ஒரு நிமிஷம் ஃபோன் எடுத்து பேசிட்டு வரேன். ஹலோ, இருங்க, பொண்ணோட அப்பா கிட்ட தான் பேசின்னு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் மேலே தான் பேசினிருக்கேன் பொண்ணோட அப்பா கிட்ட. காசு இந்த ஒரு 1000 ரூபா போட்டுவிடுங்க. அட்டங்க உம்மால காசு பைத்தியமே. பொண்ணு அப்பாவுக்கு கேத்தான், பொண்ணுக்கு கேத்தான். நீங்கள் காசு போட்டால் முடிஞ்சிடும். இது எந்த இல்ச்சா வாங்கி தெரியலையே. சரி, ஓகே. சொல்லுப்பா இப்போ. போனேன், உனக்கு முன்னாடி 5-6 புரோக்கரை பார்த்துட்டேன். பத்தாததுக்கு உங்ககிட்ட வேற 2-3 வருஷமாக பார்த்துன்னுக்கிறேன். பணம் சேர்ந்த பாடம் இல்லை, பொண்ணு கட்ச பாடம் இல்லை. அர்ஜுன் படம் கொஞ்சம் பெரிய இருப்பா, வெயிட் பண்ணுப்பா, சந்தோஷமாக சொல்கிறேன். பொண்ணு வீட்டில் பேசியாச்சு, பொண்ணு அப்பாவுக்கு ஓகே, பொண்ணுக்கு ஓகே. இன்னும் 2 வாரத்தில் கன்ஃபார்மாக பேசி முடிச்சிரு, ஓகேவா? நோ, நீ வேற போனா வெறுப்பேத்தி நிக்கிற, ஏதாவது ஒன்று சொல்லுகிற. போனா ஹலோ ஷாஜு, சொல்லுமா. அக்காவை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்கப்பா. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நிக்கா பண்ண அவங்க எல்லாரும் ரெடியாக இருக்காங்கப்பா. நல்ல குடும்பமாக இருக்கு. எப்படின்னா கல்யாணத்தை முடிச்சிடணும்ப்பா. நீ சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா. பார்த்து பத்திரமா இருப்பா. ஃபோனை வச்சிடவா? வச்சுருமா. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் இதுக்கப்புறமும் இந்த லவ் தொடராது. நானும் 6 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். இனிமேல் என்னால் வீட்டில் சமாளிக்க முடியாது. இதை இதோடவே முடிச்சுக்கலாம். இனிமேல் எனக்கு கால் மெசேஜ் பண்ணாத. என்னோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் டெலீட் பண்ணிவிடு. குட் பை. ஒரு குட் நியூஸ் டி. சொல்லு, என்ன நியூஸ்? நம்ம வீடு பார்த்துருந்தோம்ல, அந்த வீடு நமக்கு கிடைச்சிருச்சு. அதுவும் உனக்கு பிடிச்ச மாதிரி வீடு அவங்க விற்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதோட ரொம்ப நாளாக நான் கடை வைக்கணுன்ட்டு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன்ல, அதுவும் சேங்ஷன் ஆயிடுச்சு. கடை வைக்கிறதுக்கு இடமும் கிடச்சிருச்சுடி. பாப்பா பத்திரமா பார்த்துக்கோ.
நீயும் பத்திரமா இரு. சரியா? ம் சரி ஓகே சந்தோஷம். நீயும் பத்திரமா பார்த்து இரு. ம் கரெக்டாக சாப்பிடு, வேலை வேலைன்னு ஓடாத. ம் ம் வச்சிட்டுமா? இருடி, நான் ஒன்று சொல்லணும். என்ன? லவ் யூ உமா. போமாமா, வச்சிடுறேன். பாய். ஹலோ, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்பா. நீ சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். என்னப்பா ஒரே இறைச்சலா இருக்கு? ஜூஸ் குடிக்க வந்தேன். சரிப்பா. சரி, ஆயா கேட்குற, கோவப்படாத. கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா? எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலைதாயா. நானும் எத்தனை வாட்டி தான் சொல்கிறது. உனக்கு இப்போ சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து தம்பிக்கு கல்யாணம் பண்ணிவிடு. பெரியவன் இருக்க சொல்ல சின்னவனுக்கு எப்படிப்பா கல்யாணம் பண்ணுறது? தப்புப்பா. கேட்டாங்கன்னா சொல்லு, இப்போதைக்கு வேலைக்கு போகல, ஒரு வேலைக்கு போயிட்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் சொல்லு. உன் வயசு பசங்க எல்லாம் குழந்தை குட்டியோட இருக்குப்பா. நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் இப்போதைக்கு என்னால் முடியாதயா. அவன் எங்கே போய்க்கிறான்? அவன் எங்கேயோ வெளியே போயிருக்கான்ப்பா. சரி, வச்சிட்றேன். சரிப்பா, வச்சிடுறேன்ப்பா. பத்திரமா இருப்பா. அம்மா, நீ ரொம்ப நம்பிட்டு இருந்தவளுக்கு உன் மகனை பிடிக்கலையம்மா. 6 வருஷ காதல 6 நொடியில தூக்கி போட்டு போயிட்டாமா. என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. நான் சினிமாவுக்காக பண்ண முயற்சியிலையும் தோத்து போயிட்டேம்மா. இப்ப காதலையும் தோத்துட்டேன், வாழ்க்கையிலையும் தோத்துட்டப்பா. தோத்துட்டேன். என்னால ஒண்ணுமே முடியலம்மா. நீட்டம்மா ரொம்ப பாவம். என்னால எவ்வளோ கஷ்டப்பட்டுமா. இனிமேல் என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வராதுமா. நீ பத்திரமா இருமா. நீ பத்திரமா இரு, அது போதும். சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்ல. தம்பி, நான் ப்ரொடியூசர் பேசுறேன். கதை படிச்சு பார்த்தேன், நல்லா இருக்கு. நம்ம 2 பேர் சேர்ந்து படம் பண்ணலாம். மற்றது ஆஃபீஸில் தான் பேசிக்கலாம்.